திருமுடியில் வாசனை மலர்களை சூட்டுகின்ற பொழுது, அதாவது கோயிலுக்கு போன ஒரு பூவாத வாங்கிட்டு போகணுங்கிறது. குறிப்பாக பெண் தெய்வங்கள் மகாலட்சுமி, துர்க்கை இவங்கெல்லாம் கூட செல்வத்தை கொடுப்பார்கள். அப்போ அதே போல மாதுளை மலர்கள் பணத்தை ஈர்க்கக்கூடியது. யார் வீட்டில் மாதுளை செடி இருக்கோ அது கண்டிப்பாக பணத்தை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் உண்டு. அப்போ அது செடி மாத்திரம் இருந்து பிரயோஜனம் இல்லை. அந்த பூவை எடுத்து நாம் இறைவனுக்கு சூட்டி மகிழணும். இது புதுசாக இருக்கே, நீங்கள் வித்தியாசமாக சொல்கிறீங்கன்னு நிறைய பேர்கள்ட்ட படித்து கொள்வது, தெரிந்து கொள்வது, அதை நம்ம ஒரு இடத்துல ஒருத்தர் கொண்டு போய் சேர்க்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னா தேவேந்திரன் பார்த்தீங்கன்னா பாரிஜாத மலர்கள் அதெல்லாமே வாசனை உள்ள மலர்கள், அதெல்லாம் தேவலோகத்திலிருந்து வந்தவை. இப்போ அதே போல் பவளமல்லி, அந்த பவளம் என்பது செல்வத்தை இருக்கும். அதனால தான் கையில் பெண்கள் தாலியில் ஒரு குண்டாவது ஒன்று போட்டுக்கணும்பாங்க. பவள மோதிரம் யார் வேணாலும் போட்டுக்கலாம். ஆமாம். அதே போல் மணி பிளான்ட், வெறும் மணி பிளான்ட்னு சொல்கிறோம், அது கொடி வகையை சேர்ந்தது. அது கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் நினைக்கிறீங்க மணி பிளான்ட் வச்சா பணம் வரும்னு நினைக்கிறீங்க. அது பணம் வருவதை தடுக்குது. ஏன்னா கொடிகள் அது வீட்டுக்கு முன்னால் இருக்கக்கூடாது, பின்னால் தான் இருக்கணும். ஸோ அதனால் அதிகமான தடினமான நல்ல கெட்டியான இலைகள் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் நிறைய ஆக்சிஜனை கொடுக்கும். அதனால தான் அதெல்லாம் நிறைய பேர் இந்த இது வகையெல்லாம் வச்சுருக்காங்க. வீட்டுக்குள்ளே இன்டோர் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய வீடுகளில் வச்சுருப்பாங்க. ஊசியான இலைகள் அதெல்லாம் நெகட்டிவை போக்கும், நெகட்டிவ் பாசிட்டிவ் கொடுக்கக்கூடியது. வட்ட வடிவமான இலைகள், தடினமான இலைகள் எல்லாம் ஆக்சிஜனையும் கொடுக்கும். ஸோ அதனால் பெரிய பெரிய வீடுகளில் இன்டோர் பிளான்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதே போல் வீட்டில் பின்புறம் எந்தெந்த செடிகள் எங்கெங்கே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரகசியம் வச்சுக்கோங்க. நவகிரகத்தில் போய் சுக்கிரன் எங்கே இருக்காருன்னு பாருங்கள். சுக்கிரன் பார்த்தீங்கன்னா கிழக்கு திசையிலே இருப்பார், தென்கிழக்கு திசையிலே இருப்பார். இந்த சுக்கிரனுக்கு பக்கத்திலேயே சந்திரன் இருப்பார். இப்போ சுக்கிரன் என்பது செல்வத்தை கொடுக்கும். சுக்கிரன் என்பது வீடு வண்டி வாகனம் சொத்து சுகத்தை கொடுக்கும். ஒரு ஆண்மகனுக்கு ஒரு பெண்ணை கொடுக்கக்கூடியது, ஒரு உடல் சுகம், பாலியல் இன்பத்துக்கு. அதுபோல் ஒரு சுகமான நல்ல 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 உணவு, நல்ல உடுத்தக்கூடிய ட்ரெஸ்ஸு, தங்க நகை, ஆடை ஆபரணங்கள் இவையெல்லாம் கொடுக்கணும்னா சுக்கிரன். ஆனால் தங்கத்தை கொடுக்கக்கூடியவர் யார் அப்படின்னா குரு தான் தங்கத்தை கொடுப்பார். அப்போ சந்திரன் என்பவர் எப்படிப்பட்டவர்னா மனமகிழ்ச்சியை கொடுப்பார். அப்போ பார்க்கடலில் தான் மகாலட்சுமி தோன்றினா. பார்க்கடல் பார்த்தீங்கன்னா அது கடலினுடைய ஒரு குறியீடு தான். அப்போ இந்த நாம் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா சில செடிகளை எங்கெங்கே வளர்க்கணுங்கிறது ஒரு முறை இருக்குது. இப்போ வீடுகளில் பொறுத்தளவில் வடகிழக்கு கிழக்கில் செடிகள் வளர்க்கக்கூடாது. தென்கிழக்கு பகுதியில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சுக்கிரனுக்கு உரிய மாமரம், பாரிஜாதம், அதுபோல் மருதாணி போன்ற செடிகள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் செல்வத்தை வசீகரிக்கிறது. அது வசீகரிக்கிறது. அதுக்கிட்ட போய் நம்ம தொடரணும். அந்த மரங்களை சுத்தப்படுத்தும் போது அந்த மரங்களில் வெளிப்படுகிற கதிர்வீச்சுக்கள் நம்மளுடைய உடம்பிலே பட்டு நம்ம உடம்புல ஒரு புத்துணர்ச்சியும் புது பொலிவையும் அன்பையும் ஒற்றுமையையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அது என்ன செய்யுது, அது நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். ஸோ இதுதான் அடிப்படை உண்மை. அதே போல் ஒரு பெண் அந்த தாவரத்திற்கு போய் நீர் விடணும். அது தண்ணீர் விடும் போது அதோட அசோசியேட் ஆகும். அப்போ பூவை தொடுத்து அந்த மலர்களை எடுத்து நம்ம அம்மனுக்கு சூடுவது சிறப்பு. அப்போ தென்கிழக்கு உள்ள பகுதிகளில் வாசனை உள்ள மலர்களை நம்ம வைத்து வளர்த்து வரணும்.